துரு ஆ துருவன் வாத்தி வாசிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நீங்களே சொல்லுங்கம்மா, மேல் ஜாதிக்காரங்க யாராவது வாத்தி வாசிப்பாங்களா? எங்கள் 3 பேரையும் தேவையில்லாமல் குழப்பி விட்டுட்டு போயிட்டான். அந்த எண்ணத்தை விடவே மாட்டேங்கிறான். எனக்கும் வாத்தி வாசிய கற்றுக்கொடு, எனக்கும் வாத்தி வாசிய கற்றுக்கொடுன்னு உயிரை வாங்குறாம்மா. நான் அப்படி செய்யலாமாம்மா? ஆமாமா, துருவால ஒழுங்கா தாளம் தட்டி பாட்டு பாட கூட தெரியாது. அவன் எப்படி வாத்தியம் வாசிப்பான் இல்ல பாலனா? ஆமா, வாத்தியம் வாசிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல பீம்? இல்லம்மா, நாங்க துருவனை பத்தி பேசவே இல்லை. நாங்க பாஸ்கரையோட அன்னைக்கு நீதி வாங்கி தரதை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஐயோ பீம், அம்மா அதனால திட்டாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. பாஸ்கரையாவும் இதை தான் விரும்புறாரு. இங்க பையன் ஒருத்தருக்கு நீதி வாங்கி தரப்போறான். அங்க அப்பா புரட்சியாளர்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. பீமாவோட அப்பா பண்ற மாதிரியே தான் பீமாவும் பண்ணிக்கிட்டு இருக்கான். பீமா இப்படியெல்லாம் பேசுறதும் பண்றதும் எனக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் நாளை பின்ன பெருசா வளர்ந்து அவனை எந்த பிரச்சனையில மாட்டி விடுமோ தெரியல. அம்மா அம்மா, என்ன யோசிக்கிறீங்க? அம்மா, நீங்க எனக்கு என்ன ஆகுமோன்னு என்னை பத்தி தானே யோசிக்கிறீங்க. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படிமா தெரியாம இருக்கும்? நீங்க என்னோட அம்மா, நான் உங்க புள்ள. அம்மாக்களுக்கு எப்பவுமே ஒரே கவலை தான் இருக்கும். தான் புள்ள வளர்ந்து பெரியவனாகி நல்லா திறமையா சம்பாதிப்பானான்னு தான் கவலைப்படுவாங்க. சரியா தானம்மா சொன்னேன்? ஆமாங்க ஐயா பீமா, நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க. இத்தனோண்டு மண்டைக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் எப்படி வருது? இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கு அதுக்குள்ள? சரி உள்ள வா, சாப்பிடலாம் வா. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். பாலன, என்னால பீம் அளவுக்கு நல்லாலாம் படிக்கவே முடியாது. ஆனா நான் நல்லா சம்பாதிப்பேன். நம்ம ஊர்ல வேலை கிடைக்கலனா நானும் அப்பா மாதிரி வெளியூருக்கு போய் நல்லா சம்பாதிப்பேன். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. உன்னால நல்லா பணம் சம்பாதிக்க முடியலன்னா கஞ்சியை குடிச்சுக்கலாம், இல்லனா பட்னியாவே கிடக்கலாம். ஆனா பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு வெளியூருக்கு போக கூடாது. உங்க அப்பா பண்ற மாதிரியே பண்ணாத, அது தப்பு. அதே தப்பு என் பசங்க பண்ணக்கூடாது. சரிம்மா, சத்தமா சொல்லு. வீட்டை குடும்பத்தை விட்டு கண்டிப்பா போக மாட்டேமா. வாங்க வந்து சாப்பிடுங்க. நான் திரும்ப எங்க அண்ணங்கிட்ட அந்த காகிதத்தை கேட்டா நான் கெட்டவன் ஆயிடுவேனே. அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு கெட்டவனாவே இருங்க. அண்ணே அண்ணே, எனக்கு அந்த காகிதத்தை கொடுங்க. நான் கை நாட்டு வச்சு கொடுத்தேன் இல்லையா அந்த காகிதத்தை. உனக்கு என்னாச்சு? நீ சொன்னதுனால நான் அம்மா அப்பாவுக்கு புரிய வச்சுட்டு இருந்தேன். இப்போ அவங்க மஞ்சுளா வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்கலையே. அவங்க பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன? நான் நல்ல மெதுவா யோசிச்சு பார்த்தேன். ஒன்றும் இல்லைண்ணே, நான் அந்த பொண்ணை கல்யாணமே பண்ணிக்கல. அவளுக்காக என் சொத்தை நான் ஏன் இழக்கணும்? நீ என்ன இப்படி பேசுற பாஸ்கர்? நீ வீட்டுக்கு வா, உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ வாங்கிக்கோ. அப்புறம் நான் என் கையாலே அந்த காகிதத்தை கிழிச்சு போட்டுறேன். அந்த காகிதத்தை நான் வீட்டில் தான் வச்சிருக்கிறேன். நீ வா. அந்த காகிதத்தை என் கையால தான் நான் கிழிப்பேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை. நீ என்ன இப்படி பேசுற பாஸ்கர்? என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் உன் அண்ணன்டா. செத்து போன பொண்ணு உங்களுக்கு பொண்டாட்டின. அவங்களும் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அந்த நம்பிக்கையே நீங்க என்ன பண்ணீங்க? நீ ரொம்ப அதிகமா பேசுற பாஸ்கர். நீ கிளம்பு. காகிதத்தை தர முடியாது. என்ன பண்ணிடுவ? உங்க கடையில இருக்கிற எல்லாத்தையும் உடைச்சு போட்டு எரிச்சிருவேன். உனக்கு எவ்வளவு திமிரம்! நாளைக்கு இதே நேரம் வரேன். வீட்ல இருந்து காகிதத்தை கொண்டு வந்துருங்க.
கிளம்புறேன். என்ன இந்த பையன் இப்படி பாடா படுத்துறானே? சேட்டையா, என்னாச்சு? ஏன் இப்படி படபடப்பா இருக்கீங்க? என்னாச்சு? மங்கேஷ், என் பையன் துருவாவை பாத்தியா? இல்ல சேட்டையா, ஏன் என்னாச்சு? காலையில இருந்தே வீட்டுல ஆள் இல்ல. சாயந்தரம் வந்துருவான்னு பார்த்தேன். ஆனா இது வரைக்கும் வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மங்கேஷ். உங்க பையன் இருக்கானே, அந்த பீம்ராவோட நண்பன். அவங்க வீட்டுக்கு போயிருப்பானோ? நம்ம பீம்ராவ் வீட்டுக்கு போய் கேட்கலாம். அவங்க வீட்டுல அவன் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆ, வா போய் கேக்கலாம். வாங்க சேட்டையா. என்னாச்சு சேட்டு? உன் பையனை காணன உடனே அப்பனா மனசு துடிக்குதா? அந்த ராம்ஜியோட பசங்க கிட்ட நீ தப்பா நடந்துக்கும் போதெல்லாம் ஒரு தகப்பனா அவரும் இப்படிதானே துடிச்சிருப்பாரு. கலக்கறியே, அப்பம் புள்ளைய பத்தி இப்படி பேசுறியே. ஆனா உனக்கு புள்ள இல்லைன்றத மறந்துட்டியே. ஒன்னே ஒண்ணு, ஆனா அதுவும் செத்து போயிடுச்சு. அவன் சாகல, சாக அடிச்சிட்டான். இந்த சேட்டு என் பையன் உடம்பு சரியில்லாம இருந்தான். அவனோட சிகிச்சைக்காக நான் இவங்கிட்ட பணம் கேட்டு போனேன். பழைய கடனை கொடுக்காத வரைக்கும் புதுசா கடன் தரவே மாட்டேன்னு இவன் சாதாரணமா சொல்லிட்டான். நான் என்னையா தப்பா சொல்லிட்டேன்? சரிதானே? சேட்டு, நான் அசலு வட்டின்னு உனக்கு சேர வேண்டிய மொத்த பணத்தையும் கொடுத்துட்டேன். ஆனா இப்போ உன்னால என் பையனை எனக்கு திரும்ப தர முடியுமா? ஏய், உன்னோட மனக்குமரலையோ அறிவுரையோ கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. போ போ. வா மங்கேஷ். சேட்டு, அன்னைக்கு சொன்னதான் இப்பவும் சொல்றேன். உனக்கு கெட்ட நேரம் வரும்போதெல்லாம் உன் முன்னாடி வந்து நான் நிப்பேன். உன்னை பார்த்து நான் சிரிப்பேன். உன் பையன் நல்லா இருக்கணும் சேட்டு. ஆனா நீ விளங்கவே கூடாது. இந்தா குடிங்கப்பா. எதை கொண்டாடுறதுக்கு இப்படி சரக்கு தர்ற? இன்னைக்கு கடையில் நல்ல வியாபாரம் நடந்துச்சுப்பா. அது மட்டும் இல்லாமல் நானும் கொஞ்ச நாளாகவே உங்ககிட்ட மரியாதையாக நடந்துக்கல. மன்னிப்பு கேட்கலான்னு நினச்சேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா, பாஸ்கரோட கல்யாணம் நின்று போனதுலேருந்து அவன் ரொம்ப விசித்திரமாயிட்டான்ல. ஆமாம் ஆமாம், என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குதுப்பா. அது மட்டும் நடந்துச்சுன்னா பாஸ்கர் திரும்ப வந்துடுவான். அப்பா, இதில் நீங்கள் கை நாட்டு வச்சிருங்க. நான் நாளைக்கு இதை பாஸ்கர் கிட்ட காட்டுவேன். காட்டி அப்பா அவரோட மொத்த சொத்தையும் என் பேரில் எழுதிட்டாருன்னு சொல்லுவேன். அவன் நாளைக்கே விழுந்தடிச்சு ஓடி வருவான். அவன் இங்கே வந்ததும் நாம் இதை கிழிச்சு போட்டுடலாம். அப்பா, இதை தவிர வேற வழி இருக்கிற மாதிரி தெரியல. பாஸ்கர் ஏற்கனவே கை நாட்டு போட்டு கொடுத்துட்டான். இப்போ நீங்கள் இதில் கை நாட்டு வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சது. அதுக்கப்புறம் எல்லா சொத்தும் எனக்கு தான். கை நாட்டு வைங்கப்பா. முடியாது. நான் கை நாட்டில் வைக்க மாட்டேன். எனக்கு உன் மேலே நம்பிக்கையே இல்லை. இல்லை. என்னப்பா நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க? கடையிலேயே நீ என்னெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்கே வீட்டுக்கு வந்தும் உன் வித்தையை காட்டுறியா? கை நாட்டெல்லாம் வைக்கவே முடியாது. நான் வைக்கவே மாட்டேன். அப்பா, அப்பா,
சாப்பாடு தயாராயிடுச்சு. ஆ அம்மா, அப்பா குடிச்சிட்டு தூங்கிட்டாருமா. நீங்க எடுத்து வைங்க, நான் அப்பாவை கூட்டிட்டு வரேன். பீம்ராவ், பீம்ராவ், அண்ணன் தம்பி 3 பேர் வெளியே வாங்க. என்ன எல்லாரும் செத்து போயிட்டீங்களா? வெளியே வாங்க. பாலா எந்திரி. இந்த ராத்திரி நேரத்துல யார் இப்படி கத்திட்டு இருக்கிறது? நான் போய் பார்க்குறேன். என் பையன் துருவா எங்க? என் பையன் துருவன் எங்க? என்ன பார்க்க வந்தான். வாத்தியக்காரங்க கிட்ட கூட்டு போங்கன்னு என்னை கேட்க வந்தான். ஆனா இப்போ எங்க போனான்னு தெரியல. அப்புறம் அந்த வேலைக்கு நீ அவனை கூட்டிட்டு போனியா? அது உங்களுக்கான வேலைங்கடா. ஏண்டா சேட்டையாவோட பையன் அவங்க கூட சேர்ந்து வாசிப்பானா? இவங்க நிழலை பார்த்தாலே நம்ம ஒதுங்குறோம். ஆனா இந்த ராம்ஜி சத்பாலோட பையன் இருக்கானே, நம்ம தர்மத்தை அடிச்சு நாசம் பண்ணிட்டான். சேட்டையா, இவங்க உங்களை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க இவங்களை ஏதாவது செஞ்சாகணும். நீங்க எப்பவுமே இப்படிதான், முழுசா எதையும் கேட்க மாட்டீங்க. நாங்க அவனை எங்கேயும் கூட்டிட்டு போல. நீங்க சொன்ன மாதிரி தான் நாங்க சொல்லி அவனை திருப்பி அனுப்பிட்டோம். உங்க தர்மத்தை எல்லாம் யாரும் அழிக்கல. நீ பொய் சொல்ற. நீங்க எல்லாம் சேர்ந்துதான் அவனை கெடுத்திருக்கீங்க. நாங்க பொய்யெல்லாம் எதுவும் சொல்லல. நாங்க யாரையும் கெடுக்கவும் இல்ல. நீங்க ஆசைப்படுற மாதிரி நாங்க அவனுக்கு புத்திமதி தான் சொல்லியிருக்கோம். அதனால வீணா எங்க மேல பழி போடுறத விட்டுட்டு நீங்க போய் உங்க பையனை தேடுங்க. தேடிட்டேன், ஊர் முழுக்க தேடிட்டேன். அவன் எங்கேயும் இல்ல. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனை வீட்டுல ஒளிச்சு வச்சிருந்தா ஒழுங்கா அவனை விட்டுருங்க. இல்ல நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். நான் தனிமையா உணரும் போதெல்லாம் அம்மா ஞாபகம் தான் எனக்கு வரும். அப்ப நான் எங்க அம்மாவை எரிச்ச இடத்துக்கே போயிடுவேன். ஒன்று தெரியுமா பீம், அங்க நின்று பார்த்தா நிலாவும் நட்சத்திரம் அழகா தெரியும். இருக்கிறதுலே நல்லா ஜொலிக்கிற நட்சத்திரம் எங்க அம்மா தான். எங்க அம்மா ரொம்பவே அழகா இருப்பாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதனாலதான் அழகான நட்சத்திரமா மாறிட்டாங்க. இன்னையிலிருந்து நீ என்னைக்குமே தனியா இல்ல துருவா. நான் உன் கூடயே இருப்பேன். பீமா, சேட்டையா, அந்த பீம்ராவ் ஓடிட்டான். அப்படின்னா அவன் தான் துருவாவை ஒளிச்சு வச்சிருக்கான். வாங்க போலாம். ஆனந்த், வாங்க போலாம். அண்ணி நானும் போய் பார்த்து போயிட்டு வாங்க. அம்மா, நீங்க செத்து போய் நட்சத்திரமா மாறிட்டீங்க. ஆனா அந்த நட்சத்திரம் திரும்ப எங்க அம்மாவா மாற முடியாதே. நான் தனியாயிட்டம்மா. பீம்ராவும் இப்ப முன்னாடி மாதிரி இல்ல. இப்ப அவனும் என் மனச புரிஞ்சுக்கல. என் பேச்சையே அவன் கேட்க மாட்டேங்கிறான். துருவா, உனக்கு நட்சத்திரமா இருக்கவங்க அம்மா மட்டும்தான் தெரியுறாங்க. நாங்க யாருமே உனக்கு தெரியலையா? நாங்க எல்லாருமே உன்னை நினைச்சு எவ்வளவு வருத்தப்படுறோம்னு உனக்கு தெரியலையா? நானும் காலையில எவ்வளவு வருத்தமா இருந்தேன். உன்னை தேடி, உங்க பாலானனை தேடி, உங்க ஆனந்தனனை தேடி நானும் வந்தேன். ஆனா யாரும் எனக்கு உதவல. 3 பேரும் நீங்க என்ன ஜாதி, நான் என்ன ஜாதின்னு எனக்கு அறிவுரை தான் பண்ணீங்க. பீமா, நான் உன் ஜாதி கூட பழகல, உன் கூட தான் பழகுறேன். ஆனா நீயும் நல்ல நண்பனா நடந்துக்கல. நான் தப்பு பண்ணிட்டேன் துருவா, என்னை மன்னிச்சிடு. ஏய், நில்ல தள்ளிப்பா. அவனை தொட்டு அவனோட புனிதத்தை கெடுக்க போறியா?
ஆமாங்க, புனிதம் கெட்டு போயிடும். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு சின்ன பையன் அவங்க அம்மாவை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தான், கவலைப்பட்டுட்டு இருந்தான். என் பையன் சொன்ன 2 வார்த்தையில அவன் ஆறுதல் அடைஞ்சிட்டான். பெத்த அப்பா இருந்தும் கூட அவன் அனாதையா தான் இருந்தான். அவன் கூட இருந்தது என் மகன் மட்டும்தான். ஆனா நீங்க சொல்றது சரிதாங்க ஐயா, ரொம்ப சரி. இப்படிதான் அவனோட புனிதத்தை கெடுத்துட்டான்ல. வீட்டுக்கு போ துருவா. நான் வீட்டுக்கு போக மாட்டேன். அதை சொல்லதான் நீங்களா வந்தீங்கன்னா நீங்க திரும்பி போயிடுங்க. வீட்டுக்கு வா துருவா. நான் ஏற்கனவே சொல்லிட்டு தான் வந்தேன். வாழ்க்கையை தெரிஞ்சுக்க வந்தேன். தெரிஞ்சுக்கிட்டு தான் வருவேன். துருவா, துருவா. அவனுக்கு எப்படியாவது சொல்லி புரியவே. இப்படி எல்லாம் பண்றது சரியில்லை. அவனை தனியாவே விட்டுருங்க. அவனாவே புரிஞ்சுக்கட்டும். நாம ஒருத்தருக்கு திரும்ப திரும்ப அறிவுரை சொல்லிட்டு இருந்தா அவங்களால எப்போ சுயமா செயல்பட முடியாது. எனக்கு எழுந்துருங்க, எங்க எழுந்துருங்க சீக்கிரம். என்னாச்சு? எனக்கு வீட்ல ஒரு பொருளையும் காணோம். இதில் நீங்கள் கை நாட்டு மட்டும் வைங்க. இதை நாளைக்கு நான் பாஸ்கர் கிட்ட காட்டுறேன். இதை காட்டி அப்பா அவரோட எல்லா சொத்தையும் எனக்கே எழுதி வச்சுட்டாருன்னு சொல்கிறேன். முகுந்தா, டேய் எங்கடா இருக்க? முகுந்தா, முகுந்தா, நீ என்னடா பண்ணி வச்சிருக்க? எல்லா பொருளையும் எதுக்காக இப்படி கட்டி வச்சிருக்க? உங்கள் 2 பேரையும் வழி அனுப்பி வைக்கதான். நாங்கள் எங்கே போகிறோம்? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எங்கே போவீங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நுழையவே கூடாது. நேற்று ராத்திரி நீங்கள் சுய நினைவோட எனக்கு கை நாட்டு வச்சு கொடுத்துருக்கீங்க. பாஸ்கர் அவன் பங்கை ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டான். அதனால உங்கள் சொத்து எல்லாமே இனி எனக்கு மட்டும்தான். இனி ஏன் சொத்துல உங்களுக்கு அம்மாவுக்கு எந்த உரிமையும் இல்லை. துணியெல்லாம் மூட கட்டி வச்சிட்டேன், எடுத்துட்டு கிளம்புங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா? பெத்தவங்களே வீட்டை விட்டு வெளில போக சொல்ற? எனக்கு இன்னும் பைத்தியம் பிடிக்கல. ஒருவேளை பிடிச்சாலும் வைத்தியரை பார்த்து குணப்படுத்திக்கிறேன். மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வச்சுட்டேன், எடுத்துட்டு உடனே கிளம்புங்க. என்னடா இப்படி பேசுற? இப்படிலாம் பேசாதடா. இங்க பாருங்க, நீங்களாவது எனக்கு சொல்லி புரிய வைங்க. எங்களை வீட்டை விட்டு வெளில போக சொல்றான். நாங்க எங்க போவோம் சொல்லுங்க? இதெல்லாம் நாங்க சம்பாரிச்ச சொத்துங்க. நேத்து ராத்திரி சரக்க ஊத்தி கொடுத்து என்னை ஏமாத்தி வெத்து காகிதத்துல இவன் கை நாட்டு வச்சு வாங்கிக்கிட்டான். இப்ப வீட்டை விட்டு கிளம்புகிறான். இந்த பையனுக்காக நாங்க என்னெல்லாமோ பண்ணிருக்கோம். இப்ப இவன் என்னடானா எங்களை வீட்டை விட்டு அனுப்புறான். நீ எனக்கு என்னையா பண்ணிருக்க? அப்பனாயா நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்ப, நான் கடையிலேருந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வந்து உனக்கு கொட்டணுமா? உடம்பு சரியில்லைன்னா கூட கடையை மூட விட மாட்டேன். உனக்கெல்லாம் விடுமுறை கொடுக்கணுமா? ஆமா, உனக்கு என்னடா வேலை தெரியும்? உன்ன மாதிரி வேலை தெரியாத சோம்பேறிங்களுக்கெல்லாம் எவன்டா வேலை கொடுப்பான்? அது உங்க அப்பன் கஷ்டப்பட்டு உண்டாக்குன கடடா. நான் இல்லன்னா உனக்கெல்லாம் யாரும் பிஞ்ச செருப்ப கூட தைக்க தரமாட்டான்டா. நீ ரொம்ப அதிகமா பேசுறியா? அண்ணே, வார்த்தையை அளந்து பேசு. அளந்து பேசணுமா? எதுக்கு பேசணும்? உனக்கு இவங்க மேல அன்பு பொங்கி வெளியுதுல, அப்போ உங்க கூட கூட்டிட்டு போ. நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். அப்படி போக சொன்னா என் பொண்ணு தான் இந்த வீட்டை விட்டு போகும். இந்த வீட்டுக்காக நான் எவ்வளவு உழைச்சிருப்பேன். ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்ததில்ல. இந்த குடும்பத்துக்காக நான் மாடு மாதிரி உழைச்சிருக்கேன். ஆமாண்ணே, உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அம்மா தானே உங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஆக்கி போட்டாங்க. நீங்க எவ்வளவு நேரமாகி வந்தாலும்
உங்களுக்கு சுட சுட தானே சோறு ஆக்கி போட்டாங்க. நீங்க தூங்கும் போது உங்க கையை கால அமைக்கி விடுவாங்க. நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. இவங்க மறந்துட்டாங்களே, என் பொண்டாட்டிங்களை கொன்னதை மறந்துட்டாங்களே. ஒருத்தி எரிச்சிட்டாங்க, இன்னொருத்திய கழுத்தை நெரிச்சு கொண்டாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேளு கேளு. எதுக்கு எரிச்சு கொன்னீங்க? எதுக்கு கழுத்தை நெரிச்சு கொன்னீங்க? நாங்க உன் மொத பொண்டாட்டியை எரிச்சு கொண்டோம். ரெண்டாவது பொண்டாட்டியை கழுத்தை நெரிச்சு கொண்டோம். ஆனா யாருக்காக? எங்களுக்காகவா? எல்லாம் உனக்காக. உன்னோட பணத்தாசைக்காக தாண்டா பண்ணோம். புது உடை, புது செருப்பு, புது நகைகள்னு முடிச்சது எல்லாம் மாமனார் வீட்டில இருந்து புடுங்கலான்னு ஆசைப்பட்ட. என்ன எல்லாம் மறந்து போச்சா? சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? அடுத்த கல்யாணத்துக்கு பணம் வாங்கலாம். நீயே என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன்? உன் பணத்தாசைக்காகத்தான் உன் பொண்டாட்டிங்களை எல்லாம் கொன்ன. உனக்காக கொன்ன. போலீஸ் இன்ஸ்பெக்டர் சார், இவங்களை கைது பண்ணுங்க. இவங்களோட 2 மருமகள்களையும் இவங்க தான் கொன்னாங்கன்றத இவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவன் எங்களை வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டான். அதனால ஏதோ கோபத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் உளர்ன. இதெல்லாம் ஒரு தப்பா? ஆமா இன்ஸ்பெக்டர் சார், இது எங்க வீட்டு பிரச்சனை. சும்மா நாங்க கோவத்துல ஏதாவது சொன்னோம்னா அதெல்லாம் உண்மையாயிடுமா? எல்லா உண்மையும் தான் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்ப நீங்க இந்த ஊர் முன்னாடி உங்க மருமகள்களை கொன்னதை உங்க வாயாலேயே ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. சட்டத்தோட மூலையில இத வாக்குமூலம்னு சொல்லுவாங்க. சுய வாக்குமூலத்தை விட பெரிய சாட்சி வேற எதுவும் தேவையில்லை. ஆமா அண்ணே, அம்மா அப்பா நீங்க எல்லாரும் பண்ணது தப்பு. அதுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அம்மா அப்பா தானே கொன்னாங்க, நீங்க அவங்கள கைது பண்ணி கூட்டிட்டு போங்க. நான் தான் ஒண்ணுமே பண்ணலையே. நான் தான் யாரையுமே கொல்லி. என்ன எதுக்காக கைது பண்ணணும்? பேராசைப்பட்டதுக்காக. உங்களோட பேராசைனால தான் நீங்க இவங்க உங்க பொண்டாட்டிய கொல்லும் போது நீங்க தடுக்கல. உங்க பேராசை தான் இவங்கள அந்த கொலை செய்யவே தூண்டுச்சு. உங்க பேராசை தான் உங்க தம்பியையும் உங்க அம்மா அப்பாவையும் எப்படியாவது ஏமாத்தி மொத்த சொத்தையும் அடையணும்னு உங்களை திட்டம் போட தூண்டுச்சு. இப்ப கூட உங்க வாழ்க்கை மேல உங்களுக்கு இருக்க பேராசைனால தான் அம்மா அப்பா மேல எல்லா பழியையும் போட்டுட்டு நீங்க தப்பிக்க பாக்குறீங்க. முதல்ல அந்த பேப்பரை கொடு. அத கையில வச்சுக்கிட்டு தானே நீ தானே இந்த வீட்டுக்கு முதலாளின்னு பேசிட்டு இருக்க. சும்மா ஒன்றும் சொல்ல, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இந்த காகிதத்துல இவர் கை நாட்டு வச்சிருக்காரு. இந்த சொத்தெல்லாம் எனக்கு தான். காகிதத்தை நான் தரமாட்டேன். அதை இப்ப கொடுக்கலன்னா கொலை செஞ்சதுக்கும் சதி திட்டம் தீட்டினதுக்கும் உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு வெளியில் வர முடியாது. ஜெயிலுக்குள்ள இருந்துக்கிட்டு வாழ்க்கை முழுக்க காகிதத்தை பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். புரியுதா? போய் அந்த காகிதத்தை வாங்கிட்டு வா. நான் கொடுக்க மாட்டேன். வேண்டாம். இதை கிழிச்சு போட்டுருங்க சார். ஏன்னா இந்த காகிதத்தை தவறான வழியில தயாரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த காகிதம் இருக்கிற வரைக்கும் அவரோட பேராசை அழியவே அழியாது. அது இன்னும் அவரை நிறைய தப்புகளை செய்ய தூண்டும். அதனால இந்த காகிதத்தை அழிக்கிறது தான் முறையான வழி. இவங்க எல்லாரையும் கைது பண்ணுங்க.
ரெண்டு பசங்களுமே இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் நாங்கள் எதுக்காக யாருக்காக பேசணும்? இப்படி ஒரு பையனை ஆண்டவன் யாருக்கும் கொடுக்க கூடாது. எந்த அப்பா அம்மா பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனாங்களோ, எந்த அண்ணன் கையை பிடிச்சிக்கிட்டு நடக்க கத்துக்கிட்டியோ அவங்களே ஜெயிலுக்கு அனுப்பிட்டியே. நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க தான், அதனால ஏதோ சொல்லி அவங்கள காப்பாற்றணும். ஆனால் சொந்த பையனா இருந்தும் வெறும் பேச்சுவார்த்தை நடந்த பொண்ணோட தம்பியோட சேர்ந்து சதி திட்டத்தை தீட்டி சொந்த அப்பா அம்மாவையே அநியாயமா ஜெயிலுக்கு அனுப்பிட்டியே. சரி, இவ்வளவு சொல்றீங்களே, ஒருவேளை உங்க வீட்டு பொண்ணு இப்படி அவங்க மாமனாரும் மாமியாரும் அநியாயமா கொலை பண்ணியிருந்தா அப்பவும் இப்படித்தான் அவங்களுக்கெல்லாம் ஆதரவா இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பீங்களா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா எங்க பையன் மட்டும் இந்த பாஸ்கர் மாதிரி பண்ணியிருந்தானா நாங்க எங்க பையன் மூஞ்சில முடிக்க கூட மாட்டோம். வாங்கப்பா போலாம். இன்னையிலிருந்து இந்த பையனுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. வாங்கயா. இவன்லாம் ஒரு மனுஷனா? இவங்கெல்லாம் சொல்றது சரிதான். நான் ரொம்ப கெட்டவன். என் அம்மா அப்பா அண்ணன் எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன். சின்ன வயசுல இருந்து என்னை வளர்த்து ஆளாக்குன அப்பா அம்மாவையும் எனக்கு வேலை கத்து கொடுத்த அண்ணனையும் இன்னைக்கு நான் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். பாஸ்கரையா, அதுக்கு நீங்க காரணம் இல்ல. பீமராவ், இதோ இங்க நின்னுதான் இந்த தெருவுல இருக்கிறவங்களும் எங்க அப்பாவும் மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதே தெருக்காரங்க என் கூட எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் அவங்க முன்னாடி ஒரு குற்றவாளியா நிக்கிறேன். அவங்க இனி என்னை எப்பவும் சேர்த்துக்க மாட்டாங்க. நானும் எங்க அப்பா அம்மா அண்ணன் மாதிரி ஜெயிலே இருக்க போறேன். என்னைக்கு என்னால கூச்சம் இல்லாம என் முகத்தையும் அம்மா அப்பா அண்ணனையும் பார்க்கிற வரைக்கும் நான் அப்படிதான் இருக்க போறேன். பாஸ்கரையா, நீதியும் நியாயமும் விலைமதிப்பில்லாதது. அதுக்காக நம்ம என்ன தியாகம் வேணாலும் செய்யலாம், அதுக்காக எது வேணும்னாலும் இழக்கலாம். அது மட்டும் இல்ல பாஸ்கரையா, நீங்க செஞ்ச காரியத்தினால உங்க அண்ணியோட ஆத்மா சாந்தி அடையும். இன்னொன்னு சொல்றேன், இந்த ஊர் இன்னைக்கு உங்ககிட்ட கோச்சிக்கிட்டு போயிருக்கலாம், ஆனா இனிமே யாரும் உங்க மருமகளை சாதாரணமா கொல்ல மாட்டாங்க. பாஸ்கர் மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, குற்றவாளியோ உறவு முறையை வச்சு மன்னிக்க கூடாது. அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, குற்றம் எப்பவுமே குற்றம் தான், குற்றவாளி எப்பவுமே குற்றவாளி தான். அது அப்பாவா இருந்தாலும் சரிதான், அம்மாவா இருந்தாலும் சரிதான். அதனால அடுத்து என்ன பண்றது, எப்படி பண்றதுன்னு யோசிங்க. ஆமா பாஸ்கர், நடக்க போறது மட்டும் யோசிங்க. ஆமா, அதான் சரி. நடக்க வேண்டியது நடந்து போச்சு. நாம இனி இதையெல்லாம் மறந்துட்டு ஆக வேண்டியதை பார்க்கணும். தைரியமா அடுத்த வேலைகளை பாருங்க. அப்புறம் இந்த உலகத்துல யார் உங்க கூட இருந்தாலும் இல்லைனாலும் நாங்க உங்க கூட எப்பவும் இருப்போம். கங்கா, அம்மா, அம்மா, என்னாச்சு என்னாச்சு? அம்மா, ஒரு விஷயம் தெரியுமா? பாஸ்கரோட அன்னைக்கு நீதி கிடைச்சிருச்சு. என்ன? எப்படி? பாஸ்கரோட அம்மா அப்பா அண்ணன் 3 பேர் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாச்சு. உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய விஷயம். என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா ஒரு பொண்ணுக்கு நீதி கிடைக்கிறத நான் பாக்குறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பையன் பீம் தான்.
அது சரி, பீமா எங்கப்பா? அதானே. அவன் வந்துட்டு இருப்பாம்மா. அண்ணி அண்ணி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பீமாக்கு இனிப்பு ரொட்டினா ரொம்ப பிடிக்கும், செஞ்சு தரீங்களா? தோ பண்றேன் நீ. வேணாமா? நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன். என்ன ஆச்சு? அது பாலாவும் ஆனந்தும் பாஸ்கரோட அன்னைக்கு நீதி கிடைச்சிருச்சுன்னு இப்பதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களும் அதை தானே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. சந்தோஷம் தானே? அப்புறம் ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க? உறவுகளோட உண்மையான அர்த்தம் என்னம்மா? ஒரு வீட்டிலே 2 விதமான ஆட்கள் இருப்பாங்களாமா? ஒரு மகன் அவர் ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதுக்காக அவர் செஞ்ச தப்புக்கெல்லாம் அவங்க அம்மா அப்பா தான் காரணம்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு மகன் தான் அம்மா அப்பா 2 பேருமே குற்றவாளிகள்னு தெரிஞ்சிருந்தும் அவங்க கூட ஜெயிலுக்கு போக ஆசைப்படுறாரு. ஏமா அப்படி? பாஸ்கர் ஐயா தண்டனை வாங்கி கொடுக்க ஆசைப்பட்டாரு. ஆனா இப்ப அழுதுகிட்டு இருக்காரு. ஏன் அப்படி? இத பாரு, பாஸ்கர் ரொம்ப தைரியசாலி. அதனாலதான் அவங்க அம்மா அப்பாவை தண்டிச்சாவது அவங்க அன்னைக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா எப்பவுமே ஒரு தைரியசாலியான ஒருத்தர் இறுக்கமாவே இருப்பாருன்னு அர்த்தம் கிடையாது. சரிதானே? பாஸ்கர் அவங்க அம்மா அப்பா மேல ரொம்ப அன்பா இருக்காரு. அது பெத்த பாசம். அதனாலதான் அவங்க ஜெயிலுக்கு போகும்போது அவருக்கு அழுக வந்துருச்சு. நீ இதை புரிஞ்சுக்கணும் பீமா. உண்மையான உறவுங்கிறது இதுதான். அது தேவை வரும்போது சொந்தக்காரங்களையும் எதிர்க்கிற அளவுக்கு வீரத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி தேவைப்படும் போது நம்மள அழவும் வைக்கும். பலமும் பலவீனமும் ஒரே ஆள்கிட்ட எப்படி இருக்க முடியுமா? எனக்கு அதான் புரியவே மாட்டேங்குதுமா. நான் புரிய வைக்கிறேன் நீ. இங்க பாருப்பா, நம்ம மஞ்சுளாவுக்கு கல்யாணம்னு முடிவு பண்ணப்போ நீ உங்க அம்மா கிட்ட இதே மாதிரி வாக்குவாதம் பண்ண. உங்க அம்மா உன்னை திட்டினாங்கன்னு நீ கோவப்பட்டு வீட்டை விட்டே ஓடிட்ட. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டது உங்க அம்மா தான். சடங்கு நடக்கும்போது அவங்க திரும்ப திரும்ப இதான் கேட்டாங்க, பீமா வந்துட்டானா பீமா வந்துட்டானான்னு. ஆனா நீ வரவே இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதும் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்து அவன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வாங்க. அதோட அப்படியே அழவும் ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் திடீர்னு கண்ணை தொடச்சிக்கிட்டு தைரியசாலியாகி சடங்குக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா சடங்கையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தனியா போய் உட்கார்ந்துக்கிட்டு பீமா பீமான்னு உன் பேரை சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்க. அதான் உறவு. சில நேரம் தைரியசாலியாக்கும், சில நேரம் அவங்களையே கோழையாவும் ஆக்கும். அண்ணே, அம்மா, நான் இனி உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். பெரியவனாவேன், வயசாகும், செத்து கூட போவேன். ஆனா உங்களை விட்டு போவே மாட்டேன். அப்படியா? அதாவது உனக்கு வயசாயிடும், ஆனா எங்களுக்கு வயசாகாம இருக்குமா? நாங்க சாக மாட்டோமா? தெரியலம்மா, எனக்கு எப்பவும் உங்க கூட இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு ஒன்றும் சாகிறதுக்கோ சாகிறத பத்தி பேசுறதுக்கோ ஆசை இல்லை. ஆனா என்னால இப்ப வலியை தாங்கவே முடியலங்க. என்னால பொறுத்துக்க முடியல. சொல்லுங்கம்மா, இருப்பீங்கல்ல? இருப்பேன். நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேங்கிறேன். உண்மையை உன்கிட்ட எப்படி என்னால சொல்ல முடியும் பீமா? ஐயோ, பயங்கரமா பசிக்குதே. இந்த பீமா எனக்கு வேலைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து தரேன்னு சொன்னானே, இது வரைக்கும் வரலையே. ஆனா நேரத்துக்கு சாப்பிடலனா என் வயித்துக்குள்ள என்னென்னமோ பண்ணுதே.
இந்தா துருவா, சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். கோவப்படாத. துருவா, உனக்கு அதிகமா கோவம் வருது, ரொம்ப கோவப்படாத. இந்தா பீம். நான் இதுல தான் சாப்பிடுவேன். தட்டை கொடு. நாம தான் நண்பர்கள் ஆயிட்டுமே. ஒன்னா சாப்பாடு கூட சாப்பிடுறோம். அப்புறம் உன் வீட்டு தட்டுல சாப்பிட்டா மட்டும் தப்பா? சரி பாலாண்ணே, நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நல்ல யோசனை பண்ணுங்க. வாத்தியக்காரங்க கிட்ட என்ன சொன்னீங்கன்னு தெரியாது, ஆனா அவங்க கூட என்ன சேர்த்துக்கணும். இல்லனா எவ்வளவு நாள் தான் உங்களால எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு எடுத்துட்டு வந்து தர முடியும்? நான் சொன்னது சரிதானே பாலாண்ணே? நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு நேரா அங்கதான் போறேன். என்ன பண்றது? இன்னி நீங்க கூட்டிட்டு போய் தான் ஆகணும் பாலான்னு. கூட்டிட்டு போங்க. மகிழ்ச்சியா? அத்தை, அத்தை, என்னங்க நீங்களா? வாங்க இருங்க, நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன். வாங்க மாப்பிள்ள, வாங்க. நான் இங்க விருந்து கொண்டு வரல. உங்க பையன் என்னோட சொந்தக்காரங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். இப்ப நீங்க உங்க பையன் கிட்ட சொல்லி பாஸ்கரை கூட்டிக்கிட்டு என் கூட ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. அங்க வந்து நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. அதுக்கப்புறமா அவங்கள எப்படி விடுதலை பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்னங்க மாப்பிள்ள, நீங்க அவங்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கீங்க? அவங்க எவ்வளவு தப்பு பண்ணிருக்காங்க, உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க உங்க பையன் கிட்ட சொல்லி என் கூட வர சொல்லுங்க. இல்லைன்னா உங்களோட பொண்ணா நான் நிரந்தரமா தலைமுழுகிடுவேன். அப்புறம் நீங்க உங்க பையன் கிட்ட சொல்லி உங்க பொண்ணோட வாழ்க்கைக்காக போராட வேண்டியதுதான். நீங்க என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? புரிஞ்சுதா பேசுறீங்களா? அப்போ உன் தம்பி கிட்ட சொல்லி நான் சொல்ற மாதிரி எல்லாம் செய்ய சொல்லு. இல்லனா உன் தம்பி கூட இங்கே இருந்துடு. நீங்க அவங்களுக்காக என்ன வேண்டாங்கிறீங்களா? அவங்க ஏன் சொந்தக்காரவங்க. உன்னை கட்டிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாம் ஏன் சொந்தக்காரவங்க. மாமனார் வீட்டுக்காரவங்களுக்காக சொந்தக்காரவங்களை வெட்டி விட சொல்றியா? உன் தம்பி ரொம்ப நீதி நேர்மை நியாயம் பார்க்கறோம்ல. சரி, இன்னைக்கு நானும் ஒரு நீதி சொல்றேன். பழைய சொந்தக்காரவங்களுக்காக புது சொந்தத்தை கழட்டி விடுறேன். என் மனைவியை விட்டு இன்னைக்கு நான் பிரியிறேன். இங்க பாருங்க, அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. நீங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க சொந்தக்காரங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அவங்க செஞ்ச அந்த தப்புனாலதாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். என் பசங்க தான் எதுவும் தப்பு பண்ணலையே, அப்புறம் எதுக்கு நீங்க என் பொண்ணை விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? உங்க பையன் பெரிய புண்ணிய காரியெல்லாம் ஒண்ணும் பண்ணிடல. நான் உறுதியா தான் சொல்றேன். நான் உங்க பொண்ணை நிரந்தரமா தலைமுழுகிடுவேன். நீங்க அது நடக்க கூடாதுன்னு நினைச்சா உங்க பையனை வர சொல்லி பேசுங்க. மாப்பிள்ள இருங்க, நான் பீமா பாலா ஆனந்த் கிட்ட பேசுறேன். பேச வேண்டிய தேவையில்லம்மா. ஏன் தம்பி உங்க கூட வர மாட்டான். நான் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை கண்டிப்பா தடுக்க மாட்டேன். ஒரு பொண்ணா என்னோட சமூகத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமைங்க அது. அப்போ உன் தம்பி கூட இங்கேயே நிரந்தரமா இருந்துரு. நீதிக்காக நம்ம என்ன விலையும் கொடுக்கலான்னு பீமா சொல்லுவான். இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக நான் என்னோட வாழ்க்கையை இழக்கிறேன்னு நினைச்சிட்டு போறேங்க. இது கண்டிப்பா எனக்கு பெருமை தரக்கூடிய விஷயமா தான் இருக்கும். நீங்க தயவு செஞ்சு கிளம்பிருங்க. அக்கா சொன்னது கேட்டீங்கல்ல? இனி நீங்க என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. உங்களோட தப்பான உறவுக்காரங்களுக்காக உங்க மனைவியை இழக்க போறீங்களா, இல்ல தப்புன்னு ஏத்துக்கிட்டு உங்க மனைவியை உங்க கூட வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறீங்களா?